ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் வந்து 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஓல்டு வீடியோவில் வந்து கேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் டீச் பண்ணுறீங்க எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சிம்பிளாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கேட்டிங்க. எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அப்புறம் சிம்பிள் சென்டென்ஸில் வந்து எப்படி எழுதி கொடுப்பீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது 2 பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கணுன்றதுக்காகலாம் ஆரம்பிக்கல, எல்லோரும் ஆரம்பித்தாங்கன்றதுக்காகவும் நான் ஆரம்பிக்கல. இதில் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரீசனுக்காக தான் யூடியூப்புக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ வந்து ஒரு சாமி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குக்கிங் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் இருந்த ஆசை. எனக்கு வந்து யூடியூப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதெல்லாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரையும் பார்க்கல, யாரையும் பார்த்துலாம் வந்து நான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நானாக தான் ஓப்பன் பண்ணேன். என்னோடய முயற்சினால தான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. நான் போட்ட வீடியோவில் தான் எனக்கு லைக் வந்துச்சு. எல்லோரும் சொல்லுங்க, அடுத்த வீடியோ இவங்க வீடியோ ஒரு ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்க, அவங்கவுங்கள காப்பி பண்ணி நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் யாரையும் பார்த்தலாம் வீடியோ வந்து காப்பிலாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய முயற்சினால தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர் வரலன்னு சொல்லிட்டு நான் விடலை, முயற்சி பண்ணேன். எல்லோரும் சொல்லுவாங்க, 20 சப்ஸ்கிரைபரில் நீ வந்து என்ன பண்ண போகிற, 30 சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நீ இது பண்ணல, 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் யூடியூப்பில் சேலரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் யூடியூப்பில் சேலரி வருன்றதுக்காகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், வீடியோ அப்லோட் பண்ணல. நம்மளோட டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது பண்ணேன். எல்லோரும் சொல்லுவீங்க யூடியூப்பில் வந்தால் எல்லோரும் மாறிடுவாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. யூடியூப்பில் வந்தால் எல்லோரும் மாறுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனசாட்சி பொறுத்து தான் நம்ம யூடியூப்பில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 65 வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெக்னென்சி வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெக்னென்சி வீடியோவில் வந்து நிறைய லைக் போச்சு, ஒரு 300 வியூஸ் அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அதில் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அப்படியே லைவில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு வீடியோலையோ ஷார்ட்ஸ்லையோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரல, எனக்கு வந்து லைவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. லைவ் வந்து ஃபஸ்ட்டெலாம் போடும்போது வந்து என்ன பண்ணணும்னா போட்டு வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். நம்மளை பார்த்து யாராச்சும் சிரிப்பாங்களா, நம்மளை பார்த்து யாராச்சும் வந்து கேலி பண்ணுவாங்களா, நம்மளை பார்த்து யாராச்சும் கேலி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 வீடியோ வந்து நான் அப்படி போட்டு தான் டெலீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. நான் லைவில் வந்தேன் அப்படின்னா எல்லாருமே சிரிப்பாங்க. அடுத்தவங்க சிரிக்கிறாங்கன்றதுக்கோசரம் நான் வந்து என்றைக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். நம்மளுக்காக நம்ம வாழ்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யாராச்சும் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க சிரிக்கிறாங்க, அடுத்தவங்க கேவலப்படுத்துகிறாங்க, நம்ம வீடியோ பார்த்து 4 பேர் சிரிப்பாங்க. 4 பேர் சிரித்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களால முன்னேறோம். 4 பேரால் வந்து முன்னேற நினைக்கிறோம். சில பேர் வந்து வீடியோவில் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் போடுற பிச்சனால தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போடுற பிச்சனால கூட நாங்கள் வாழலாம். எங்கள் வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் போடுற பிச்சனால நாங்கள் வாழலை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ நாங்களும் போடுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து, மேடம் நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து எப்படிலாம் ஸ்டூடெண்ட்க்கு வந்து டீச் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து ஸ்கூலில் வந்து டீச் பண்ணது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டேன், ரொம்ப லூஸாகவும் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கவும் மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து நம்ம கூட எப்படி இருக்கிறாங்களோ நாமளும் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி தான். ஸோ வந்து 2வது அம்மா மாதிரி தான் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கூட வந்து நம்ம பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடத்தோடனே அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டீச்சர் வந்து இப்போயே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே வெறுப்பு வந்துடும். நம்ம அவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்களோ அவ்வளோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து லைக் பண்ணி படிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுதான். செகண்ட் பாயிண்ட் வந்து எப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸில் வந்து எப்படிங்க மேடம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஓ அப்படின்ற வர இடத்துல வந்து யார் வருவாங்க அப்படின்ட்டு அந்த கொஷினை ஃபுல்லாக அப்படியே எழுதி சொல்லிக்குவோம். அந்த ஊன்ற இடத்துல வந்து யார் வருவாங்க, ஒரு நேம் மட்டும் வரும். அந்த நேமை மட்டும் சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பேன். நான் வந்து என்னோடய லாங்குவேஜில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்கன்னு தெரியல, உங்களோட ஸ்டைலை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் கேட்டதுனால வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் அடிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே அடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவம் வந்தாலே திட்டலாம் மாட்டேன், ஓரளவுக்கு திட்டுவேன், ரொம்பலாம் திட்ட மாட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து அடிக்கும் போது வந்து அவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்துடும். இந்த டீச்சர் வந்து அடிக்கிறாங்க, இவங்க சப்ஜெக்ட் மேலே வெறுத்துரும். அவங்க கூட நம்ம எவ்வளோ நம்ம சப்ஜெக்டை வந்து லவ் பண்ணி பேசுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அவங்க கூட வந்து
ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சப்ஜெக்டை வந்து லைக் பண்ணி படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப் வந்து இப்படி தான் இது பண்ணேன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வந்து வீடியோவில் கீழே கேட்பீங்க, திருப்பின்னு வந்து அந்த வீடியோ போடுங்க. ஆல்ரெடி நான் ஓல்டு வீடியோவில் ஸ்கூல் வீடியோ பற்றி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தனால தான் அந்த வீடியோவில் வந்து ரிட்டன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. என்னன்னு சொல்லிட்டு, அக்கா வந்து நீங்கள் இந்த ஸ்கூல் வீடியோ வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ரேங்க்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் இது வந்து இந்த சிம்பிள் ட்ரிக்கை வச்சு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து சிலர்லாம் வந்து கேட்டிங்க 10 மார்க்லாம் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க்கா சொல்லிக் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து கிராமர்லாம் எப்படிக்கா சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த சின்ன சின்ன சம்மரி மாதிரிலாம் வரும்ல, அந்த கோடு போடுற இடத்துல வந்து எல்லோரும் படித்து எழுதுவீங்க. படித்து எழுதக்கூடாது. இஸ்ஸு அண்டு டூ தட்டு த அப்படிலாம் போட்டு எழுதுங்கனாவே நம்மளுக்கு வந்து ஒரு 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் வரும். இது வந்து படிக்காதவங்களுக்கு மட்டும் தான் இந்த ட்ரிக்கு. படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் படித்து எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் இப்படி தான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, திரும்ப கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்.